ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஸ்டிக்கர் ஒட்டி நான் ஏதோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி ஊறி ஊறி உங்களுக்கு ஃபுல்லாக அது அப்படியே பீல் ஆகிட்டு வருது. அதை நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ சைட் பை சைட் நான் இங்கே மாவும் அரைச்சிட்ருக்கேன். வெந்தய தோசைக்கும் அப்புறம் இட்லிக்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக அரைப்பேன். இதோட பேட்டர் வந்து நான் உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இங்கே வந்து கம்பு மாவு, தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. சரி, பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது அப்படின்ட்டு சம்சா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீட்டில் எப்போவுமே பண்ணுவேன் சமோசா. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் வெங்காயம் மட்டும் வச்சு சமோசா பண்ணலாம் அப்படின்ட்டு. மித்துனுக்கு ரொம்ப பிடிக்கும், தக்ஷுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகரோவோட அந்த கத்தி. இது அப்படியே நமக்கு செட்டாக வருது. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்கும். எல்லா சைஸ்லேயுமே நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த கத்தியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அப்படியே பார்த்திங்கன்னா பொடியாக நம்ம அரிஞ்சிக்கலாம். எவ்வளோ குட்டியாக வேணால் நம்ம சாப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அருவாமனையில் நறுக்கி பழக்கமே இல்லை. முன்னெல்லாம் வந்து காய்கறி கட் பண்ணுவேன், ஆனால் இப்போ சுத்தமாகவே எனக்கு மறந்து போச்சு அதில் நறுக்கிறது. கத்தி தான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ எனக்கு அப்படியே வந்து கட் பண்ணி பழக்கம், அதனால் எனக்கு ஈஸியாக அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நான் கட் பண்ணிவிடுவேன். சமோசாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது அகரோவோடது தான். இதுவும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அப்படியே செட்டாக ஒரு 5 ப்ராடக்ட். இது நான்ஸ்டிக் தான். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஸ்வீட்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். கொஞ்சமாக ஏதாவது நம்ம காய் பண்ணும்போது ஒட்டாமல் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பொடியாக அரிஞ்ச இந்த வெங்காயத்தை போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறமா தனி மிளகாத்தூள், அது கொஞ்சம் காரத்துக்காக நான் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து கரம் மசாலா, இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி மட்டும் நிறையா தாராளமாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெறும் வெங்காய ஸ்டஃபிங்கே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சமோசாவுக்கு. தேவைப்பட்டால் கொஞ்சம் அந்த பொட்டேட்டோ வந்து நீங்கள் மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மசால் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு தேவையான அந்த மேல் மாவு அது வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஃபுல்லுமே வந்து நான் மைதாவில் பிசையாமல் ஒரு 2 கரண்டி மைதா மாவு அப்படின்னா ஒரு 3 கரண்டி கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மைதாவில் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து மைதா ஏன் சேர்க்குறேன்னா சமோசா அப்போ தான் நமக்கு இழுத்து அப்படியே ரொட்டேட் பண்ண வரும், அதனால தான். இப்போ இதில் கொஞ்சமாக ஓமம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு. ஓமம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், ஜீரணம் ஆகிடும். ஏன்னா எண்ணெய் பலகாரம் அப்படிங்கிற போது நமக்கு அது அஜீரணம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இப்போ சமோசாவுக்கு வந்து ஷீட் ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த மாவு வந்து நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துட்டு நமக்கு வந்து ஷீட்டாக நம்ம கட் பண்ணி தோசைக்கல்லில் அப்படியே போட்டு எடுக்கிறது ஒரு டைப்பில் நம்ம பண்ணலாம். நான் அந்த மாதிரி பண்ணாமல் அப்படியே ஷீட்டாக கட் பண்ணி அதில் அந்த ஸ்டஃபிங் வந்து வச்சு மடிச்சிடுவேன். அதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை கம்மி. அதனால் இப்போ ஓரங்கள்லாம் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஷீட்டை ஷேப்பில் வரணும் இல்லையா, அதனால் நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஷீட்டே நமக்கு தனியாக விற்கிது, ஆனால் இதையும் நம்ம ரெடி பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இப்போது இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு 2 பார்ட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுவும் ஃபர்தராக வந்து 2 பார்ட்டாக நான் கட் பண்ணிப்பேன். இப்போது ஒரு ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதையே வந்து 4 துண்டாக போட்டு 4 ஷீட்டாக வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டஃபிங் அப்படியே இதுக்குள்ளே வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம மடித்து எடுத்துட வேண்டியதாக, ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு மாவும் வேஸ்ட் ஆகாது. மிச்சம் இருக்கிற மாவில் அப்படியே நம்ம பிஸ்கெட் மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு வேளை மாவு கூட போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே இந்த சமோசா ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேன். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே நான் மினி சமோசாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும், ஏன்னா லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஹார்ட்லி எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டஃபிங் இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுறதுக்கு
எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி ஷெஃப் இருக்கார், தக்ஷ குட்டி. அவன் வந்துடுவான். எங்கே தான் இருப்பானோ எங்கேருந்து தான் வருவானோ தெரியாது. நான் சப்பாத்தி போட்டால் கரெக்டாக ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்துடுவான். அது மேலே ஏறி நின்றுட்டு என்னை போடவே விட மாட்டான். நான் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து விளையாட்டு காமிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நான் சமாளிச்சிட்ருப்பேன். அப்போ தான் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருப்பான். ஆனால் கடைசியாக கொஞ்சம் மாவு வந்து அவன் கையில் கொடுத்து என்னவோ பண்ணு அப்படின்னு விட்டுருவேன். ஸோ அதை விடவே மாட்டான் கொடுக்குற வரைக்கும். சின்ன பசங்க இருந்தால் அப்படி தான். மீதம் இருக்கிற மாவையும் நான் இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கரெக்டாக வந்து ஒரு 14 சமோசா வந்தது. நான் போட்ட மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி டெய்லியுமே நான் ஒரு ரெசிபியாக ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டேயில் தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் பண்ணுவேன் நான். இப்போ நம்ம சமோசா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். சூப்பராக இருக்குடி. தோசை வர பெருசா. சரி பண்ணு. நான் ஏதோ வேலை பார்த்துட்ருந்தேன். அவன் வந்து தேய்ச்சதை நான் பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து இந்த சப்பாத்தியை தேய்ச்சி வச்சிட்ருந்தான். சரி ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போது நான் அதை அப்படியே பொரித்து எடுத்துருவேன். 3 தான் இந்த பேனில் பொரித்து எடுக்க முடியும். ஒரே பேன் யூஸ் பண்ணியே வதக்கிறது பொரிக்கிறது எல்லாமே பண்ணிடலாம். நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட சமோசா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கிச்சன் பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே பீல் ஆகிட்டு வருது அப்படின்ட்டு. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னே தெரியலங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு மேலே இருக்கிற வீட்டில் கொஞ்சம் அந்த கசிவு ப்ராப்ளம் இருக்குது போல் இருக்குது. அது நாங்கள் கூடிய சீக்கிரமே சரி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அது மேலே எதுவும் ஷீட்லாம் ஒட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அது பார்க்க வந்து கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக தெரியுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா புது வீட்டில் இந்த மாதிரி வரும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம். புது வீடு மாதிரியே இல்லை அப்படின்னு ஒரு சில நேரம் எனக்கு தோணும். ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி கசிவு ஏற்பட்டு உப்பிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ சமோசா எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. முதல்ல வந்து நான் மித்தன் குட்டிக்கு தான் கொடுத்தேன். ஸோ அவள் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தான். அம்மா ஏதாவது ஜூஸ் வாங்கிக்கிறேன், பைசா கொடுமா அப்படின்னா. இல்லை நான் உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமோசாலாம் சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. நீ வா ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது ஹோட்டல் தான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக பசியே இல்லை. ஏன்னா அந்த 2 சமோசா சாப்பிட்டதே எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது. சரி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அந்த ஏரியாவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து சாப்பிட்டது கிடையாது. இங்கே வந்து அத்தோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஒரு மாதிரி இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் நம்ம நிறையா இங்கே வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபுட்டிலாம் கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டே நான் பழகிட்டேன். எப்பயுமே அப்படி தான். டயட்டில் இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல. டயட் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு தான் நான் சாப்பிட முடியும். ஏன்னா டயட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப நிறைய எப்பயுமே சாப்பிட மாட்டோம். லிமிட்டட் மீல்ஸ் தான். அந்த மாதிரி தான் நானும். ஸோ அவன் வந்து அத்தோ வாங்கிறதுக்கு தான் போகிறான். ஆக்சுவலாக இந்த இடத்துல அது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய தம்பி வந்து அப்பப்போ வாங்கி கொடுப்பான். அவனுக்கு வந்து ஃபேவரட்டான டிஷ்ஷு என் தம்பிக்கும் வேம்புக்கும் சரி. அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது சுட சுட வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து தான் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன். இது ஆக்சுவலாக நூடுல்ஸ் மாதிரி தானே இருக்கும். ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த சைடில் கொடுக்குற அந்த சூப்பு தான். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிதுன் குட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அவனும் சரி அவங்க அப்பாவும் சரி விதவிதமாக வந்து ஹோட்டலுக்கு போய் நிறைய வெரைட்டி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து வேஸ்ட்டு சாப்பிடவே மாட்டேன். ரொம்ப குறிக்கிற டைப் நான்.
அவனுக்கு என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். எப்பயுமே அவன் அப்படிதாங்க. நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மா நீ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா கூட சொன்னால் கேட்கவே மாட்டான். எங்கே போனாலும் இப்படி தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிடுவான். அது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இந்த டைனிங் டேபிள் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்கே வாங்கினீங்க சரண்யா, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் மார்ட்டில் தான் வாங்கினோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ் ஃபர்னிச்சர் மார்ட்டு தனியாக இருக்குது இல்லையா, அங்கே வாங்கினோம். நிறைய வந்து உங்களுக்கு மாடல்ஸ் இருக்குது. எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஐடியா பண்ணோம் அப்படின்னா, தனியாக அளவெடுத்து செய்யலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். வாங்குகிற ஐடியாவே இல்லை. பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாடல்லே பார்த்திங்கன்னா சேர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நாங்கள் வாங்கினதுலேயே சேர் வந்து எப்படி இருக்குன்னா, வித் குஷன் வித்தவுட் குஷன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி சூஸ் பண்ணி நாங்கள் வாங்கினோம். ப்ரைஸ் வந்து 22,600. நீங்கள் வந்து எம்ஐலையும் எடுத்துக்கலாம், ஃபுல் கேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா மொத்தமாக நம்மளால் பே பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் வந்து அன்றைய நாள் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.